கேரளாவிலிருந்து கொண்டுவரப்படும் ஆபத்தான கழிவுகளை தமிழகத்திற்குள் அனுமதிக்க கூடாது என இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் பாரிவேந்தர் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்திருக்கும் அறிக்கையில் கேரளாவிலிருந்து இறைச்சி, மருத்துவ, தோல் கழிவுகள் லாரிகளில் தமிழகத்திற்கு கொண்டுவரப்படுவதாக தெரிவித்துள்ளார். இவை தேனி, திண்டுக்கல், கோவை, கன்னியாகுமரி, நெல்லை ஆகிய மாவட்டங்களில் உள்ள ஏரி, குளங்களில் கொட்டப்படுவதாக பாரிவேந்தர் கூறியுள்ளார். சுற்றுச்சூழலுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் கேரளா தமிழகத்தை கழிவுகளின் தேசமாக மாற்றி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கேரளாவிலிருந்து தமிழகத்திற்கு கழிவுகளை ஏற்றி வரும் வாகனங்களை சோதனை சாவடிகளிலேயே தடுத்து அவற்றை பறிமுதல் செய்வதோடு அதன் உரிமையாளர்களுக்கு கடுமையான தண்டனையை வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பாரிவேந்தர் கேட்டுக் கொண்டுள்ளார்.